நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை யோசிக்காம சொல்லு. குருகுலத்துல உன்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? இல்லம்மா, யாரும் என்ன பயப்படுத்தல, யாரும் என்கிட்ட பிரச்சனை பண்ணல, குருவும் என்ன திட்டல. அப்படின்னா எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்க? அதுவா நான் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கேன். இல்லம்மா, எனக்கு உன் வார்த்தைகள் மேல நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு நான் நிச்சயமா குருகுலத்துக்கு போவேன். சரிடா, எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்கு. காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. ஆனா குண்டப்பா, நீ குருகுலத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனியே. ஆனா குருகுலத்துல நிறைய வேலை. அதாவது என் நண்பர்கள் கூட விளையாடி விளையாடி எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆஹா, சரி, நீ கை கால் கழுவிட்டு வா, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னோட அறை ஒரு தூசி இல்லாம சுத்தமா இருக்கணும். நான் உங்க அறைய 2 முறை சுத்தப்படுத்துறேன். மகாராணி சின்னாதேவி, இவரு அவரோட வேலையில பெரிய நிபுணர் நினைக்கிறேன். எனக்கு அப்பப்ப குகைகள்ல மட்டும் வளர விசேஷமான காய்கறிகள் தேவைப்படும். அத நீங்க தான் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், சரியா? மகாராணி திரும்பலம்பா, பயப்படாதீங்க. எப்பயாவது ஒரு முறை தான் தேவைப்படும். சரிங்க சின்ன மகாராணி, உங்களுக்கு எந்த காய்கறி தேவைப்பட்டாலும் சரி, தயங்காம என்கிட்ட கேளுங்க. நான் உங்க சேவகன் இல்லையா? உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுறது தான் என்னுடைய கடமை. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் 2 ராணிகளோட கவனத்தை திசை திருப்புறேன். அந்த நேரத்துல நீங்க 2 பேரும் ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருளை எடுத்துக்கங்க. அத பத்திரமா ஒளிச்சு வச்சுக்கங்க. இல்ல குருஜி, இது அப்புறம் பகல் திருட்டாயிடும். அதுவும் அந்த புறத்துல நாங்க திருட மாட்டோம் குருஜி. ஒருவேளை இது மகாராஜாக்கு தெரிஞ்சிச்சுன்னா நேரா எங்க 2 பேரையும் சிறைச்சாலையில அடைச்சிருவாரு. நாங்க உயிரோட இருந்தும் இல்லாத மாதிரி தான் குருஜி. அப்படியே தெரிஞ்சாலும் நீங்க ஏன் பயப்படணும்? அந்த மாதிரி பொருள் மீட்கப்படுதுன்னா அது பண்டித ராமகிருஷ்ணனோட வீட்டுல இருந்து தானே கிடைக்கும். திருட்டு பழியும் அவன் மேலதான் விழும், உங்க மேல விழாது. ஒருவேளை அதுதான் விஷயம்னா நாங்க திருடுறோம். வாங்க, திருடுறதுக்கு போலாம். மகாராணி அவர்களே, நாங்க உள்ள வர்றதுக்கு அனுமதி இருக்கா? நிச்சயமா குருவே. வணக்கம் மகாராணி சின்னாதேவி அவர்களே. வணக்கம். வணக்கம் மகாராணி திருமலம்பா அவர்களே. வணக்கம் குருவே. நான் மகாராஜாவை சந்திக்கலான்னு வந்தேன். அவரு ஏதாவது வேலையா இருக்காரா? குருவே, எங்களுக்கு தெரியாது. மகாராஜா அறையிலேயே இல்ல. எனக்கு தெரியுமே, அதனாலதானே நானே வந்தேன். என்ன குருவே? ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்ல விஷயம். மகாராஜாவை தேடி வந்த உங்க 2 பேரோட தரிசனம் கிடைச்சது. நீங்க இங்க வந்து ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க குருவே. ரொம்ப நாளா எங்க 2 பேருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதிலை நீங்க சொல்லுங்களேன். நிச்சயமா. என்கிட்ட பதில் இல்லாத கேள்வின்னு ஒண்ணு இருக்கா என்ன? கேள்வியை நீங்க கேளுங்க, பதில நான் சொல்றேன். குருவே, கேள்வி என்னன்னா, இந்த பூமி தோன்றும் போது பொழுது எப்படி இருந்தது? இரவா இல்ல பகலா? வணக்கம். சுத்தம் பண்ணுங்க. நல்லா சுத்தம் பண்ணுங்க. நல்லா. எங்க இருந்து இவன் வந்தான் தெரியல. எப்பனாலும் எவனா வந்துடுறான். இந்த உலகத்தை உருவாக்குனது பிரம்மா. குருவே, மகாராணி திரும்பலம்பா இந்த உலகத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்கல. அவங்க கேக்குற கேள்வி, உலகத்தை எந்த நேரத்துல உருவாக்குனாங்க? ஆமா, எந்த நேரத்துலன்னா இது ரொம்ப சுலபமான கேள்விதான். மகாராணி. குருவே,
எதுக்கு ஆர்வத்தை இவ்ளோ தோன்றீங்க? ஒருவேளை உங்களுக்கு பதில் தெரியும்னா சீக்கிரம் பதில சொல்லுங்க. தனி அங்க பாரு. உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது அது உண்மைதான். அப்படின்னா பதில சொல்லுங்க குருவே. பதில் வணக்கம். சுத்தம் பண்ணுங்க. நல்லா தொடங்க. இவன் எங்க இருந்து தான் வரான்னு தெரியலையே. சரி விடு, வா வேற எங்கேயாவது போய் பார்க்கலாம். இதுக்கு பதில் நிச்சயமா கிடைக்கும். ஆனா இதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. குருவே, உங்களுக்கு நேரம் வேணுமா? ஆமா. ஏய் தனி, பரவாயில்ல மகாராணி திரும்பலம்பா. நம்ம இந்த கேள்விக்கான பதில பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட கேட்போம். அவருக்கு இந்த கேள்விக்கான பதில் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இல்ல, மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க மகாராணி. இத போய் எதுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட கேட்கணும்? பதில் தான் எனக்கு தெரியுமே. அப்படின்னா சொல்லுங்க குருவே. இந்த மொட்டையனுங்களை நம்பவே கூடாதுங்கிறது சரியா இருக்கு. ஒருவேளை இவனுங்க திருடின்னு மாட்டிக்கிட்டானுங்க, நான் அதோட விளைவு எப்பா. மகாராணி சின்ன தேவி அவர்களே, மகாராணி திருமலம்பா அவர்களே, எனக்கு பதில் தெரியும். ஆனா அந்த பதில சொல்றதுக்கு முன்னாடி அந்த பதில நான் ஒரு தடவை சோதிக்க விரும்புறேன். அதுக்காக நான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தாகணும். அதனால எனக்கு உத்தரவு கொடுங்க. தனிமணி வாங்கப்பா. குருஜி, நீங்க இவ்வளவு அவசரமா இப்ப எங்க போய்கிட்டு இருக்கீங்க? ஆனா குருஜி நீங்க கொடுத்த வேலையை என்ன முடிக்கவே இல்ல. போதும், நீங்க பண்ண வேலை. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. முதல்ல இங்க இருந்து புறப்படுவோம். உங்களை மறுபடியும் சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம் குருவே. குருவே. யாரது? குருவே, நீங்க இங்க என்ன பண்றீங்க? மகாராஜா, அது மகாராணி சின்னாதேவி அவர்களையும் மகாராணி திருமலம்பா அவர்களையும் சந்திச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சரி சரி. குருவே, சொல்லுங்க மகாராஜா. மகாராணிகள் உங்ககிட்ட கேள்வி எதுவும் கேட்கலையே? மகாராஜாவும் அதே கேள்வியை கேட்டார்னா அந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரியாது. இல்ல மகாராஜா, என்கிட்ட எந்த விதமான கேள்வியும் அவங்க கேட்கவே இல்லை. சரிங்க குருவே. சரிங்க மகாராஜா. சாரதா, என்னங்க? வெளியில இருந்து வித்தியாசமான சத்தம் வருது. என்ன சத்தம்? வெளியில யார் இருக்காங்கன்னு நீ ஒரு முறை போய் பார்த்துட்டு வாயேன். நீங்க வேணா போங்க, எனக்கு தூக்கம் வருது. சாரதா, சாரதா, என்னங்க என்ன தூங்கவே விட மாட்டீங்க? நல்லா கேளு. என்னோட பேரு துண்டப்பா. என்னோட பேரு துண்டப்பா. துண்டப்பா 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 துண்டப்பா. என்னோட பேரு துண்டப்பா. என் பேரு துண்டப்பா. என்னோட பேரு துண்டப்பா. என்னோட பேரு துண்டப்பா. இங்க பாரு குண்டப்பா, மென்மையான கைத்தால கல்ல கட்டுறதுனால கடினமான கல்லுல கூட சின்னம் ஏற்படும். என்னோட பேரு துண்டப்பா. துண்டப்பா. குண்டப்பா. சாரதா, போகாது. இது அவனோட போராட்டம். இந்த போராட்டத்துல அவனாதான் ஜெயிக்கணும். நீ போகாது. ஆனா அவ இல்ல,
இது வரைக்கும் அவனோட எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கு உன்னோட என்னோட அம்மாவோட உதவியை வாங்கிக்கிட்டான். ஆனா இப்ப பாரு, துண்டப்பா அவனே அவனோட பிரச்சனையில இருந்து வெளியில வர முயற்சி பண்றான். இதுல நாம இடையூறை ஏற்படுத்துறது நல்லதில்ல. அவனோட பிரச்சனையில இருந்து அவனாதான் வெளியில வந்தாகணும் சாரதா. இங்க இருந்து கிளம்பலாம் வா. என்னோட பேரு துண்டப்பா. துண்டப்பா. கிருஷ்ணதேவராயன் அவனோட அரண்மனையில நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் நிம்மதியா நல்லா தூங்கு. ஏன்னா எங்களோட ஹுசூர் இந்த விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்தி உன் தூக்கத்தை பறிக்கிற நாள் ரொம்ப தூரம் இல்லை. இப்போதைக்கு உன்னை எழுப்புறதுக்காக நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு பலியாடும் கிடைச்சிருச்சு. அதுவும் உன்னோட ராஜ்யத்துல இருந்து பாலச்சந்திரன். நாளைக்கு நீ என்னோட சவாலுக்கு தயாராயிரு. யார் நீ? மகாராஜா, நான் ஆதிநாத், உங்க புது சேவகன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்கள் என்ன? தெரியும் தெரியும். அற்புதம். நன்றி ஆதிநாத். அனுமதி கொடுங்க மகாராஜா. சரி போ. வணக்கம் மகாராணி. வணக்கம். காலை வணக்கம் மகாராணி சின்னாதேவி. காலை வணக்கம் மகாராஜா. புது சேவகன் அவனோட வேலையை ரொம்ப நல்லாவே பண்றான் போலயே. அவரை பணியில் அமர்த்தியது பண்டிதர் ராமகிருஷ்ணராச்சே. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ராமகிருஷ்ணாவாச்சே. என்ன இது? மகாராஜா, நீங்க என்ன மாதிரி பேசி காட்டுறீங்களா? இல்ல, எனக்கு என்ன குரல் இது? ஆம் மகாராஜா. எனக்கு என்னாச்சு? மகாராணி சின்னாதேவி குரல், என் குரல் மாறிடுச்சு. உங்க குரலுக்கு என்ன ஆச்சு? ராஜ வைத்தியரை கூப்பிடுங்க. ராஜ், நான் கூப்பிட்ட நல்லா இருக்காது, நீயே கூப்பிடு. சரிங்க மகாராஜா. காலையில எந்திரிக்கும் போது என் குரல் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா மகாராஜா, காலையில நீங்க ஏதாவது மூலிகையை சாப்பிட்டீங்களான்னு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. காலையில நான் எதுக்காக மூலிகையை சாப்பிடணும்? ஒரு நிமிஷம், நான் தண்ணி தானே குடிச்சேன். ஆதிநாத் கொண்டு வந்த தண்ணியை தானே குடிச்சேன். அப்படின்னு ஆதிநாத் எங்க? வீரர்களே! மகாராணி சின்னதேவி, நான் கூப்பிட்டா நல்லா இருக்காது. நீங்களே வீரர்களை கூப்பிடுங்க. ஆதிநாத்தை கைது பண்ணி கூட்டிட்டு வர சொல்லுங்க. சீக்கிரம் போங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போங்க. எனக்கு என்னதான் ஆச்சு? என்னோட குரல். மகாராஜா, நீங்க படுத்து ஓய்வெடுங்க, எல்லாமே சரியாயிடும். காலை வணக்கம் சீடர்களே. காலை வணக்கம் குருவே. குண்டப்பா வரல போல இருக்கு. ஆஹா, என்னோட திட்டம் நிறைவேறிடுச்சு. இனிமே குண்டப்பாக்கு குருகுலத்துக்கு வரதுக்கு தைரியமே இருக்காது. புத்தியிலதா சக்தி இருக்கு. வணக்கம் குருவே. குண்டப்பாவா? நான் நினைச்சதை விட இவனுக்கு மன தைரியம் அதிகமாவே இருக்கு. வணக்கம். நீ வந்துட்டியா? ஏன் வரமாட்ட குருவே?
தாகமா இருக்க எனக்கு தண்ணி வேணும்னா அவன் தான் கிணத்துக்கிட்ட போகணும். கிணறு அவன் கிட்ட வராதுல்ல. நேத்து குண்டப்பா பாத்திரங்கள் எல்லாம் தண்ணி நிரப்பி ரொம்ப சந்தோஷமா இருந்தான் போல. அதனாலதான் உதாரணத்துக்கு தண்ணீர் கிணறுன்னு சொல்றான் போல. இன்னைக்கு குண்டப்பாவுக்கு பாத்திரத்துல தண்ணி நிரப்பி வைக்கிற வேலை மட்டும் கிடையாது. இன்னைக்கு குருகுலத்தை சுத்தப்படுத்துற வேலையும் பார்க்கணும். ஆனா குழுவே, நான் இந்த அறையில உட்கார்ந்து கல்வி கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் உன்னோட குரு. உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லா தெரியும். ஓ, போய் உன்னோட வேலையை ஆரம்பி. நில்லு. சாப்பாடு கொண்டு வந்தியா? ஆமா. நீ உடனே வெளியே போயாகணும். இந்த பையனை இங்கேயே வச்சிரு. வேலையை ஒழுங்கா முடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் முகத்தையே என்கிட்ட காட்டணும். ஓ, சீடர்களே, நாம பார்க்க போற அத்தியாயம் வந்துட்டான். இந்த நேரத்துல தான் பண்டித ராமகிருஷ்ண மேல இந்த விபூதியை வீசணும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். முதல்ல இந்த பண்டித ராமகிருஷ்ணனை வசியம் பண்ணி மகாராணிய கேட்ட கேள்வி அவங்கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் நான் செய்ய போற காரியத்துல இந்த பண்டித ராமகிருஷ்ண கதையை ஒழிஞ்சிடணும். பண்டித ராமகிருஷ்ணா, பண்டித ராமகிருஷ்ணா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அழுவுறீங்க? என்ன விஷயம்? அழுகாம என்ன பண்றது? நீங்க என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க. உயிரோட இருக்கும் போது என்ன கொன்னுட்டீங்க. நானா? ஆமா, நீங்க தானே என் கணவரை அந்த புறத்துல வேலைக்கு சேர்த்து விட்டீங்க. அப்படியா? நீங்க ஆதிநாத்தோட மனைவியா? ஆமா, அவருடைய மனைவிதான் நான். மகாராஜா என் கணவரை சிறைச்சாலையில அடைச்சிட்டாரு. சிறைச்சாலையில எதுக்கு? பண்டித ராமகிருஷ்ணா, ஒருவேளை நீங்க என் கணவரை சிறைச்சாலையில இருந்து வெளியில கொண்டு வரலனா நான் என் குழந்தைங்களோட சேர்ந்து தற்கொலை பண்ணிப்பேன். அது எல்லாத்துக்கும் நீங்க மட்டும் தான் பொறுப்பு. அடடா, நீங்க அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். நீங்க அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க. இப்போ வரைக்கும் எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. நான் என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அட நில்லுங்க பண்டித ராமகிருஷ்ணரே, இந்த விஷயத்தை எப்படி அப்படியே விட்டுட்டு போவீங்க? குருவே, நீங்களா? முதல்ல என்ன செய்ய போறீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. குருவே, முதல்ல காரணம் என்னன்னு தெரியட்டும். அப்புறம் நிச்சயமா ஏதாவது தீர்வு கிடைக்கும். ஒருவேளை உங்க தீர்வால அவரை காப்பாத்த முடியலன்னா அதத்தான் சொல்லுங்க. என்ன அப்புறம் அதை என்கிட்ட சொல்லாதீங்க, அதோ அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க கிட்ட ஒருவேளை இந்த பிரச்சனையை உங்களால தீர்க்க முடியலன்னா அதத்தான் சொல்லுங்கிற. அவங்க கிட்ட நிக்கிறாங்க பாருங்க உங்க முன்னாடி. பாருங்க பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க, எவ்வளவு சோகம் இருக்குது பாருங்க. இவங்களுக்கு வழி சொல்லலைன்னா எப்படி? வாக்கு கொடுங்கங்கிற. ஒருவேளை இவங்களோட கணவரை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்ய முடியலன்னா நீங்க உங்களோட 8வது நிபுணர் பதவியை விட்டு விலகணும். ஆமா, என்ன நீங்க சும்மா நிக்கிறீங்க? இவர்கிட்ட இருந்து வாக்குறுதியை வாங்குங்க. அங்க உங்க கணவரோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. வாக்கு கொடுங்க ராமகிருஷ்ணா, எனக்கு வாக்கு கொடுங்க. இல்லனா வேற வழி இல்லாம நான் என் குழந்தைங்க கூட தற்கொலை பண்ணிப்பேன். வேண்டாம் 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 வேண்டாம், நீங்க அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் வாக்கு கொடுக்கறேன். ஒருவேளை நான் உங்க கணவரை சிறைச்சாலையில இருந்து வெளியில கொண்டு வர முடியலனா நான் 8வது நிபுணர் பதவியை விட்டுறேன். என்னோட பதவியை விட்டுறேன். ஆனா இன்னும் முடியலங்க. அத உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி நான் இந்த வாக்கு கொடுக்கறேன். இப்ப நான் கிளம்பணும். இப்ப போங்க. அம்மா நீங்களும் போங்கம்மா. குருஜி, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கைக்கு வந்த ஒரு நல்ல வாய்ப்பை இப்படி விட்டுட்டீங்களே. குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ண மேல விபூதியை போட்டு எதுக்காக அவனை வசியம் பண்ணல? இப்ப எனக்குள்ள வேற ஒரு திட்டம் இருக்கு. என்ன குருஜி? இத வச்சு வேற ஒருத்தரை வசியம் பண்ண போறேன். அதோட விளைவை ராமகிருஷ்ணன் தான் சுமக்க போறான்.
நல்லா தான் இருக்கும். இந்த உணவு சமைச்சவங்களுக்கு கண்டிப்பா தலை வணங்கியே ஆகணும். குண்டப்பா, வணக்கம் குருவே. குண்டப்பா, உனக்கு பசி எடுக்கலையா? குருவே, முதல்ல நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி. மகனே யுத்வீர், இங்க வா. மகனே யுத்வீர், குண்டப்பாவனை கண் காணிச்சுக்கிட்டே இரு. அவன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான். ஏதாவது சந்தேகமா இருந்தா உடனடியா என்கிட்ட நீ தெரிவிக்கணும். கட்டளைப்படியே குருவே. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சிறைச்சாலைக்கு வந்த அந்த சேவகன் எங்க? அவர் இந்த பக்கம் இருக்காரு. வணக்கம் குருவே. வீரனே, நீ வெளியில போயிரு. இவங்கிட்ட நான் ஒரு முக்கியமான விசாரணை நடத்துறதுக்காக வந்திருக்கேன். கட்டளைப்படியே குருவே. ஆதிநாத், ஆதிநாத். குருவே, குருவே, நான் எந்த தப்பு பண்ணல. தண்ணியில நான் எதையுமே கலக்கல. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. குருவே, என்ன காப்பாத்துங்க. நானும் அதுக்காகத்தான் வந்திருக்கேன் ஆதிநாத். கொஞ்சம் என் கிட்ட வா. நீ நிரபராதின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்காகவே இதை கொண்டு வந்தேன். இது விபூதி, பழங்காலத்து சிவன் கோயில் பிரசாதம் பா. இதோட ஆசீர்வாதத்தால உன்னோட எல்லா தீவனையும் தீர்ந்து போயிடும். அது மட்டும் இல்ல, என் பிரச்சனையும் தீர்ந்துடும். எங்க உன் கண்ணை முடிக்கும். சரி சரி குருவே. கட்டளையிடுங்க குருவே. உனக்கான மரண தண்டனையை நீயே கேட்டு வாங்கணும் ஆதிநாத். உனக்கு கிடைக்க போற மரண தண்டனையினால அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கும் தேச துரோகி பட்டம் கிடைச்சு துரத்தி அடிக்கப்படுவான். நீ என்ன பண்ணணுங்கிறத இப்ப கவனமா கேளு. நல்ல வேலை, ஷாரதா கிட்ட இருந்து இன்னொரு உணவு பொருட்களை வாங்கி வந்தேன். இப்ப நான் வயிறு நிறைய நிம்மதியா சாப்பிடுவேன். முதல்ல கை கழுவிக்குது. குண்டப்பா,
உன் வீட்டு சமையல் எவ்வளவு ருசியா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா குருவே. அத என்கிட்ட கொடு. பிரமாதமா இருக்கு. எல்லா பாத்திரங்கள்லயும் தண்ணியை நிரப்பிட்டியா? பண்ணிட்ட குருவே. ரொம்ப நல்லது. இப்ப நீ குருகுலத்தை சுத்தப்படுத்து. வா மகனே யுத்வீர், போலாம். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மந்திரியாரே! மகாராஜா, இன்னைக்கான வழக்கு ஆரம்பிங்க. சரி, கட்டளைப்படியே மகாராஜா. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, ஆனா உங்க குரலுக்கு என்ன ஆச்சு? உங்களாலதான் இப்படி நடந்துச்சு. அந்த சேவகனை நீங்க தானே அனுப்புனீங்க. அந்த புது சேவகனை அந்த புறத்துக்கு அவன் கையால கொடுத்த தண்ணியை குடிச்சதுல இருந்து என் குரல், அவன் பேர் என்ன? ஆதிநாத். ஆதி மந்திரியாரே! புரிஞ்சது மகாராஜா. விபூதியோட சக்தி 2 மணி நேரத்துக்கு தான் இருக்கும். அதனால உடனே சபைக்கு ஆதிநாத்தை வரவழைச்சாகணும். தாமதம் கூடாது. மகாராஜா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம இன்னும் தாமதிக்காம அந்த ஆதிநாத்துக்கு உரிய தண்டனைய உடனடியா கொடுத்தே ஆகணும். என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியல. எனக்கு இதையெல்லாம் சகிச்சுக்கிற சக்தி இல்ல மகாராஜா. எனக்கு வர்ற கோபத்துக்கு நானே ஒரு வாளை எடுத்துட்டு போய் குற்றவாளிய ஒரே வெட்டி தள்ளிடலான்னு இருக்கேன். சரிங்க மகாராஜா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆதிநாத்தை சீக்கிரமா இந்த அரசபைக்கு கூட்டிட்டு வாங்க. நீங்க அனுப்பி வச்ச இந்த சேவகன் ராஜசபையோட சட்ட திட்டத்தையே மறந்துட்டான். எனக்கு வணக்கம் கூட வைக்கல. ஆதிநாத், ஆதிநாத், ஆதிநாத் மகாராஜாவுக்கு வணக்கம் வைக்கணும். வணக்கம் மகாராஜா. ஆதிநாத், உன்னோட தண்டனை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி சட்டத்தின்படி உன் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். சொல்லு, நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லு. மகாராஜா, நான் ஒரு அபசகுணம். என்னோட அபசகுணத்தால தான் உங்களோட குரல் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னோட அபசகுணத்தால என்னோட முதலாளிகளுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஒருவேளை அதையெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சா அப்புறம் விடிஞ்சிரும். சிவ 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 சிவ. ஆதிநாத், நீங்க ஒண்ணு சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு உங்களோட இந்த அபசகுணங்களை பத்தி நல்லா தெரியும் தானே? தெரியும் குருவே. நான் அபசகுணம் தான் மகாராஜா, ஆனா எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன். நான் முதல் நாளே பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க ஆதிநாத்? இத பத்தி நாம 2 பேரும் எதுவுமே பேசல. அதுவும் இல்லாம என்ன இது அபசகுணம்னு? மகாராஜா, சகுனம் அபசகுனம் எல்லாமே வெறும் கட்டுக்கதை, மூட நம்பிக்கை. உண்மையிலேயே இதுக்கு எதுக்குமே சம்பந்தம் இல்ல. தயவு செஞ்சு இந்த விஷயங்களை நம்பாதீங்க மகாராஜா. இது கட்டுக்கதையோ இல்ல மூட நம்பிக்கையோ கிடையாது ராமகிருஷ்ணா.
இது மூட நம்பிக்கை இல்ல, அது அரசவையில என்னால நிரூபிக்க முடியும். முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஆதிநாத் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். கலிங்கத்துல ஒருத்தர்கிட்ட சேவகனா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் யாருகிட்ட வேலை செஞ்சாரோ அவர் சன்னியாசம் வாங்கியிருக்காரு. சொன்னாரு குருவே. சொல்லி இருக்காரு மகாராஜா. இவரை எந்த கடையில வச்சு சந்திச்சீங்களோ அந்த கடைக்கு சொந்தக்காரர் அந்த கடையின் நஷ்டம் காரணமா கடையை மூடினாரா இல்லையா? ஆமா, இத பத்தி என்கிட்ட சொன்னாரு. அதையும் இவர் சொல்லியிருக்காரு மகாராஜா. கேட்டீங்களா இல்லையா? நீங்களே விசாரிச்சுக்கங்க. பண்டித ராமகிருஷ்ணருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னு அவரே ஏத்துக்கிறார் மகாராஜா. அப்படி இருந்தும் பண்டித ராமகிருஷ்ணருக்கு இந்த அபசகுன ஆதிநாத்த அந்த புறத்துல வேலைக்கு வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் தெரியல. இங்க பாருங்க குருவே, இதெல்லாம் இன்னும் நான் பேசிய முடிக்கல. மகாராஜா, சில நேரங்கள்ல சில மனிதர்கள் வித்தியாசமான கிரக நட்சத்திரங்கள்ல பிறக்கிறாங்க. அதன் விளைவா அவங்களோட நிழல் யார் மேல பட்டாலும் அதுவே அபசகுனமாயிடும். நான் ஆதிநாத்தோட ஜாதகத்தையும் அலசி பார்த்தேன். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இவரோட ஜாதகத்திலையும் சில கிரக கோளாறுகள் இருக்கு. மகாராஜா, இந்த ஆதிநாத் இருக்காரே, இவர் ஒரு அபசகுன கூடம்னே சொல்லலாம். எனக்கு என்ன கவலைன்னா மகாராஜா, இந்த பண்டித ராமகிருஷ்ணர் அபசகுனம் பிடிச்ச ஆதிநாத்த போய் அந்த புறத்துல வேலைக்கு அமர்த்திட்டாரே. மகாராஜா, குரு சொல்றது உண்மைதான். ஈஸ்வரனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா மகாராஜா குரலுக்கு தான் பங்கம் வந்திருக்கு. இன்னும் என்னென்ன நடந்திருக்குமோ தெரியலையே. இதனாலேயே எதிரி ஆக்கிரமிப்பு நடந்திருக்கலாம், ஏதாவது ஒரு படையெடுப்பு நடந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல அரண்மனையில யாரோட உயிர். சிவ 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 சிவ. குருவே, ஒருவேளை கிரக நட்சத்திரத்தினால ஒருத்தரோட நிழல் படுறதுனால யாருக்காவது தீங்கு ஏற்படும்னா அவங்க அழிஞ்சு போகிறது உண்மையா இருந்திருந்தா ராஜ்யத்துல இவ்வளவு பெரிய படைகளுக்கு யாரும் பயிற்சி கொடுத்து வைக்க மாட்டாங்க. கொலை செய்யறதுல நிபுணர்களான ரகசிய வீரர்களையும் நாம பயிற்சி கொடுத்து வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சின்ன வயசுல இருந்து விஷ பெண்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒருவேளை யாருக்காவது ஏதாவது தீங்கு விளைவிக்கணும்னா இந்த மாதிரி அபசகுனம் பிடிச்சவரை அவங்க கிட்ட விட்டுட்டு வந்துடணும். அவன் நினைச்ச வேலையை முடிச்சிருவான். அப்படிதான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணரே. குரு, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் மகாராஜாவுக்கு தீங்கு விளைவிக்கிறேனா? பாருங்க பண்டித ராமகிருஷ்ணர், பண்டித ராமகிருஷ்ணா, இவரோட அபசகுனத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இல்லனா இவர அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டீங்க. மகாராஜா, இங்க நடந்தது. அமைதியா இருங்க குருவே. இப்ப நான் ஆதிநாத்தோட தண்டனையை அறிவிக்க போறேன். மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா ஆதிநாத்த இந்த நாட்டை விட்டே வெளியே அனுப்பி ஆகணும். உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல மகாமந்திரி அவர்களே. எல்லா உண்மைகளும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம எப்படி தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா அப்பாவி மக்களோட வாழ்க்கையையும் அலட்சியப்படுத்துறது? இதோ இருக்காரு இந்த ஆதிநாத், இவர் ஒரு அபசகுனம் பிடிச்சவர். இவர் எங்க போனாலும் அவரோட அபசகுனம் மூலமா தீமையத்தான் பரப்புவாரு. அப்படின்னா குருவே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மரண தண்டனை. நாம இந்த ஆதிநாத்துக்கு மரண தண்டனை கொடுத்து இந்த பிரச்சனைக்கு இதோட இன்னைக்கே முடிவு கட்டி ஆகணும்னு சொல்றேன். இந்த ஆதிநாத்துக்கு மரண தண்டனை கொடுக்கிறது தான் சரியா இருக்கும். நான் இப்போ, அதாவது விஜய நகரத்தோட அரசன் கிருஷ்ணதேவராயர் இந்த ஆதிநாத்துக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். ரெண்டு நாளைக்குள்ள இந்த ஆதிநாத்தை தூக்குல போட்டு ஆகணும். கட்டளைப்படியே மகாராஜா. வீரர்களே, இவரை கூட்டிட்டு போங்க. வாக்கு கொடுங்க ராமகிருஷ்ணா, இல்லனா வேற வழி இல்லாம நான் என் குழந்தைங்க கூட தற்கொலை பண்ணிப்பேன்.
வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்படி எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. நான் வாக்கு கொடுக்கறேன், ஒருவேளை நான் உங்க கணவரை சிறைச்சாலையில இருந்து விடுவிக்க முடியலனா 8வது நிபுணர் பதவியை விட்டு என்னோட பதவியை விட்டுருவேன். குருஜி, நீங்க போட்ட திட்டம் நிறைவேறிடுச்சு. இப்போ அப்பாராவ் உங்ககிட்ட கொடுத்த தங்க நாணயங்களை அவனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப அவன் ஊதியத்தோட பாதி பங்கு உங்களுக்கு வந்து சேரப்போகுது குருஜி. இனிமே உங்களுக்கு சாதகமா தான் எல்லாமே நடக்க போகுது. பொங்க பொங்க. யார் இவன் மூட்டையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான்? அம்மா, யார் இவரு? சலாம் ஹுசூர். வணக்கம். யார் நீங்க? ஹுசூர், என்னோட பேரு சிராஜ். நான் ஒரு வியாபாரி. ஆனா இன்னைக்கு நான் விஜயநகரத்துக்கு வியாபாரம் பண்றதுக்காக வரல. உங்களுக்காக நான் ஒரு சவாலை கொண்டு வந்திருக்கேன். என்ன தைரியம் உனக்கு? நிறைஞ்ச அரசவையில எல்லாரும் முன்னாடி எங்க மகாராஜாவுக்கு சவால் விடுறியா நீ? என்ன மன்னிச்சிருங்க குருவே. ஆனா நான் விஜயநகரத்தோட அரசவையை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சவால் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அத ஒரு நொடியிலேயே தீர்த்திடுவாருன்னு. அதோட என் சவாலும் சாதாரணமானது இல்ல. ஒருவேளை மகாராஜா இந்த சவால்ல ஜெயிச்சிட்டாருன்னா அதுக்கு பதிலா நான் மகாராஜா கால் அடியில 1 லட்சம் தங்க நாணயங்களை வைப்பேன். ஒரு லட்சம் தங்க நாணயங்களா? சிராஜ், உங்களோட சவால் என்னன்னு சொல்லுங்க. தயங்காம அது என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. ரொம்ப சுலபம் மகாராஜா. இந்த மூட்டைக்குள்ள இருக்கிற கரிய வித்தா போதும். கரிய விக்கணுமா? அதுவும் மூட்டையில இருக்கிற கரிய? இதெல்லாம் ஒரு சவாலா? அதாவது நிறைய பேர் அவங்க தொழிலுக்காக கரியை பயன்படுத்துறாங்க. அதனால இத விக்கிறது ரொம்பவே சுலபமான விஷயம். நீங்க சொல்றது சரிதான். அதனால என்னோட சவால் என்னன்னா, இந்த மூட்டைக்குள்ள இருக்கிற கரிய விஜயநகர வியாபாரி பாலச்சந்திரனுக்கு 10,000 தங்க நாணயங்களுக்கு விற்கணும். ஒரு மூட்டை கரிய 10,000 தங்க நாணயத்துக்கு விக்கிறதா? என்ன மகாராஜா, ஒருவேளை நான் இந்த சவால்ல ஜெயிச்சிட்டா நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்றத ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒருவேளை இந்த சவால்ல உங்களால ஜெயிக்க முடியலன்னா இதுக்கு பதிலா நீங்க எனக்கு 1 லட்சம் தங்க நாணயங்களை கொடுத்தாகணும். இந்த சவாலை நீங்க ஏத்துக்கிறீங்களா மகாராஜா? உங்களோட சவாலை நான் ஏத்துக்கிறேன். இத பண்டிதர் ராமகிருஷ்ணன் செய்வாரு. இதுக்கு இவர்தான் தகுதியானவர். உங்க சவாலை இவர் செஞ்சு முடிப்பாரு. இந்த சவால்ல கிருஷ்ணதேவராயனை மாட்ட வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, இந்த பண்டிதர் தோத்தாலும் தோக்க போறது இந்த மகாராஜா தான். மகாராஜா ஒருவேளை இவரால முடியலன்னா நான் திரும்பவும் கேட்கிறேன் மகாராஜா, ஒருவேளை இந்த பண்டிதரால அது முடியலன்னா இவரோட சிறப்பு ஆலோசகர் பதவியை விட்டுருவாரா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, இந்த சவாலை நீங்க ஏத்துக்கிறீங்களா?
ஏத்துக்கிறேன் மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் இந்த 2 தாக்குதல்ல இருந்தும் எப்படி தப்பிக்க போற பண்டித ராமகிருஷ்ணா? ஆதிநாத்துக்கு மரண தண்டனை கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் பண்டித ராமகிருஷ்ண தன்னோட 8வது நிபுணர் பதவியை திறந்துதான் ஆகணும். ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணனால இந்த புது சவாலை நிறைவேற்ற முடியலன்னா அப்பவும் அவன் பதவியை திறந்தாகணும். இப்ப நான் செய்ய வேண்டியது என்ன? இந்த பண்டித ராமகிருஷ்ண சிராஜ் கொண்டு வந்த சவால ஜெயிக்க முடியாத அளவுக்கு நாம தான் பார்த்துக்கணும். கிளம்பலாமா ராமகிருஷ்ணா? பாலச்சந்திரனுக்கு இந்த மூட்டையை விற்கிறதுக்கு. போலாம் சிராஜ் அவர்களே, நிச்சயமா போலாம். ஆனா இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு போனாலும் சரி, நாளைக்கு போனாலும் சரி, நீங்க தோக்க போறது உறுதி. அது நாளைக்கு தானே தெரிய வரும் சிராஜ் அவர்களே. அப்படின்னா சரி, பண்டிதர் ராமகிருஷ்ணா, நாளைக்கு சந்திக்கலாம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.